ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வேர் லெட் கான்ஸ்ட் இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ரைட்டா. வேற என்ன லெட் கான்ஸ்ட் ஆமாண்ணா. ஓகே. இப்போ நம்ம கான்ஸ்ட்ல யூசர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் 2 கீ இருக்கு, நேமு ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இந்த ரெண்டுத்துல எனக்கு இப்போ ஏஜை மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ண முடியுமா சாரதி? யூசர் இன்ஃபோ டாட் ஏஜ் 40 சேஞ்ச் பண்ண முடியும்னா ஏன் சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா ஏன் சேஞ்ச் பண்ண முடியாது? ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா கரெக்டாக சொல்லுங்க. சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, சேஞ்ச் பண்ண முடியாது. செல்வா? நான் என்ன சொன்னேன், கான்ஸ்டா கொடுத்துறேன், கான்ஸ்டன்ட் சேஞ்ச் பண்ண முடியாதுண்ணா. இருக்கண்ணா. சொல்றா, சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா? முடியாதுண்ணா. ஓகே, ஸோ ஏன்னா நம்ம கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கோம், அதனால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? 2 விதமான டேட்டா டைப் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று ப்ரிமிட்டிவ், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ். கரெக்டா? விபின், உனக்கு என்ன தோணுது? ஆமாண்ணா, அது ஆப்ஜெக்ட் ஓகே, ஸோ கொஸ்டின் ட்ரிக்கியாக வர்றது என்ன பெருசாக ட்ரிக்கியானா வராது. ஸோ கான்ஸ்ட்ல எப்போ ஆப்ஜெக்ட் டேட்டா டைப், இது வந்து நான் ப்ரிமிட்டிவ். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேங்களா? அது என்னன்னா நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா, ப்ரிமிட்டிவ் அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸ்ட்ரிங்குனா ஸ்ட்ரிங்கு மட்டும்தான், புலியன்னா புலியன் மட்டும்தான். ஆனால் நான் ப்ரிமிட்டிவ்ல எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்குன்னா நேம் இருக்கு, அதாவது ஸ்ட்ரிங் இருக்கு, ஏஜ் இருக்கு, ஈவன் அரே இருக்கும், ஃபங்க்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் இதில் ஒரு மெத்தட் கூட கிரியேட் பண்ணலாம். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு கிரியேட் பண்ணலாம். அப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்றது எல்லா டேட்டா டைப்ஸும் இதில் வரலாம். அரே வரலாம். என்ன சேஞ்ச் ஆச்சா இல்லையா? ஆயிடுச்சு. இப்பதான் சேஞ்ச் ஆகாது. புரியுதா? ஆப்ஜெக்ட்டுக்கு கான்ஸ்ட் நீங்க கொடுத்தா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஏன்னா அது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். சிதம்பரம் ஓகேவா? ஓகேண்ணா, புரிஞ்சுச்சு எனக்கு. ஓகே, ஸோ இது நான் சொல்லும்போது நான் சொல்லியிருப்பேன், அகைன் ரீகாலிங்காக இதை நான் சொல்கிறேன். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும்னு சொல்லிட்டு போய் உட்காந்தீங்க அப்படின்னா கழுத்து திருப்பி விட்ருவாங்க, எடுத்துகிட்டு ஓடி போய்டு அப்படின்ட்டு. ஸோ இது பேசிக். ஓகேவா? கான்ஸ்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நீங்கள் சொல்லும்போது லெட்டு வந்து ரீஅசைன் பண்ணலாம், ரீடிக்ளேர் தான் பண்ண முடியாது. ஓகேவா? கான்ஸ்ட் ரீஅசைனும் பண்ண முடியாது, ரீடெக்ளரும் பண்ண முடியாது. ஓகேவா? when it டேட்டா டைப்ஸ் வந்து நான் ப்ரிமிட்டிவாக இருந்தால்
அது பாசிபிள் தான். சரியா? சரிண்ணா. ஓகே, இது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. அடுத்தது ஈவென்ட் லூப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ இதை நான் சொல்றதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல, அதுவும் உங்களுக்கு எஸ்பெஷலி சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கண்டிப்பா இந்த கொஸ்டின்லாம் இல்லாம கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. ஓகேவா? மேக்சிமம் இதுதான் ஈவென்ட் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன ஈவென்ட் லூப் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து சிங்கிள் த்ரெட்டடா மல்டி த்ரெட்டடா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. அது என்ன சிங்கிள் த்ரெட் மல்டி த்ரெட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சிங்கிள் த்ரெட்னா, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு வேலை சொல்றேன் அப்படின்னா, இப்போ போய் கடைக்கு போய் புளி வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். போயிட்டே இருக்கும்போது காசு எடுத்துன்னு வா, காசு எடுத்துட்டு வரும்போது பக்கத்து வீட்டுக்காரனை பாரு அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 வேலையை நீ தான் பண்ணணும். அது சிங்கிள் த்ரெட். ஓகேவா? மல்டி த்ரெட்டட்னா என்னன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா வேலையுமே ஆளுக்கு தனித்தனியாக கொடுக்குறது. ஓகேவா? அதுதான் மல்டி த்ரெட்டட். அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெட்டடா மல்டி த்ரெட்டட்னா, மல்டி த்ரெட்டடுக்கு வந்து ஜாவான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜாவா இருக்குல்ல, அது வந்து மல்டி த்ரெட்டட் கான்செப்ட். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட் தான். அப்போ நம்ம எத்தனை டாஸ்க் கொடுத்தாலும் அது ஒரே த்ரெட்லேயே முடிச்சிடுமா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? சிங்கிள் த்ரெட்டடாக தான் நடக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா நிறைய விஷயம் யூஸ் ஆகும். அதில் பெருசாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஈவென்ட் லூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இப்போ சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. தங்கிலீஷ், மலையாளம், கன்னடா எதில் வேணாலும் எழுதி வச்சுக்கோ. ரெக்கார்டு அனுப்புகிறேன், நான் சொல்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெட்டட் தான். ஓகேவா? கேட்பானுங்க, இல்லையே மல்டி டாஸ்க் அதை அச்சீவ் பண்ணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? தெளிவாக சொல்லு, ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெட்டட் தான். அது மல்டி த்ரெட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈவென்ட் லூப் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேவா? இந்த சிங்கிள் த்ரெட்டடால என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதை வச்சு எதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதையே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிங்கிள் த்ரெட்டட்னா இது எல்லாமே ஒரே ப்ராசஸில் நடக்குது. நான் சொன்ன மாதிரி மல்டி த்ரெட்டடுக்கு தனித்தனியாகவே இருக்கும். நீ என்ன சொன்னாலும் அது தனித்தனியாக ரன் ஆகும். இது கான்செப்ட் கிடையாது. இங்கே வந்துட்டு சரி, இப்போ இனிஷியலாக நம்ம ஜாவா ஸ்கிரிப்டோட கோடு வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, அதுக்கு இப்போ
ஓகேவா? இதுக்கு மேலே தான் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லாவே கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நேம், ஏஜ், அட்ரஸ் அப்படின்ட்டு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். 1 2 3 அப்படின்ற மாதிரி வருது. கரெக்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கிறதுல ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறம் இது, இது, அடுத்து இது. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிங்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிங்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. JavaScript synchronous சும்மா ஒரு இதுவா பாருங்க. சிங்க்ரோனஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு நடக்கும். அசிங்க்ரோனஸ் அப்படின்னா அது இஷ்டத்துக்கு நடக்கும். 1 2 3 4ன்றது வேற வேற மாதிரி நடக்கும். எக்ஸாம்பிள், இப்போ இந்த சிங்க்ரோனஸ்ல என்னென்ன தப்பு அப்படின்னா, தப்புனா கிடையாது. ஆக்சுவலி இப்போ நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னவே இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. டமால்னு எடுத்துன்னு வந்து கொடுத்துரும். ஓகேவா? இதுவே நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோடிங் எழுதும்போது, ஃபியூச்சரில் நம்ம கோடிங் எழுதும்போது இந்த மாதிரியே எப்போ பாரு உட்காந்து இது டிக்ளர்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். டிக்ளேர் பண்ணிட்டு இருக்க மாட்டோம்னா, எக்ஸாம்பிள் ரிஜிஸ்டர் ப்ராசஸில் வந்து நீங்கள் இமெயிலு அண்டு ஃபோன் நம்பர் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாஸ்வேர்டு எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இமெயில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நோட் மெயிலர் ஏதோ ஒரு மெயிலர் மூலயமா மெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஒரு தனி ப்ராசஸ் பண்ணணும். இது தனியாக ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அப்போ இந்த கோடிங் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. இந்த நோடு மெயிலர் முடிச்சுட்டு வர வரைக்கும் இது உக்காந்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ இது என்ன ஆகும்னா, சப்போஸ் இந்த நோடு வந்து இந்த நோட் மெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு எஸ்எம்டிபி ஜிமெயிலே வச்சுக்கோங்க. உங்கள் கணக்கில் ஜிமெயிலு, இது ஓடிபி. ஓகேங்களா? அடுத்தது டிபியில் போய் சேவ் ஆகும். இந்த 3 ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா, ஓகேவா, இது ஒன்னொன்னும் இந்த ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப இப்ப சப்போஸ் எக்ஸாம்பிள் இந்த ஜிமெயில் ப்ரொவைடர் வந்து மெயில் சென்ட் பண்றதுக்கு ஒரு 18 செகண்ட் எடுத்துக்குது. அடுத்தது வந்து இந்த ஓடிபி அனுப்புறதுக்கு ஒரு 20 செகண்ட் எடுத்துக்குது. இந்த சேவ் பண்றதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. மொத்தம் எத்தனை வரும்? 25 35 43 செகண்ட் வந்து வெயிட் பண்ணணும் இந்த டாஸ்க் முடியறதுக்கு. இதுதான் சிங்க்ரோனஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது ரன் ஆகும், அடுத்து இது ரன் ஆகும், இது ரன் ஆகும். அப்ப 43 செகண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ரொம்ப சிஸ்டம் வந்து ஸ்லோவா இருக்கும். அதுக்காக தான் ஈவென்ட் லூப் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் ஆகும். எதுக்காக அப்படின்னா, இந்த சிங்கிள் த்ரெட்டை வந்து மல்டி த்ரெட்டா ஒர்க் பண்ண வைக்கும். அப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இது 18 செகண்டா நீ தனியா போய் ரன் ஆகு. ஓகேவா? 20 செகண்டா நீ தனியா போய் ரன் ஆகு. 5 செகண்டா நீ போய் தனியா ரன் ஆகு. அதாவது இந்த ஓடிபி இந்த ஜிமெயிலுக்காக வெயிட் பண்ணாது. ஓகேவா? இந்த சேவ் இதுக்காகனா வெயிட் பண்ணாது. இது மாட்டும் தனியா ப்ராசஸ் பண்ணும், இது தனியா ப்ராசஸ் பண்ணும். அப்ப இதனுடைய மொத்த டைம் என்ன? 18 செகண்ட். இது நடக்கும் போதே இதுவுமே நடக்கும். அப்ப இதுக்குமே என்ன நடக்கும் அப்படின்னா, அது 18னா 19 மொத்தமா எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, 43 செகண்ட்ஸ் போயிட்டு மொத்தமாவே 20 செகண்ட்ஸ்ல அது வேலையே முடிஞ்சிடும். ஏன்னா மேக்சிமம் இங்கே 20 செகண்ட் தான் இருக்கு. அப்ப 20 செகண்ட் ஃபுல்லாவே வேலை முடிஞ்சிடும். 23 செகண்ட் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அசின்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இவங்க கோடிங்கும் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குமே ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம எழுதி இருக்கிற இந்த கோடுன்னு சொல்றேன். இப்போ 1 2 3ன்னு வருது. ஓகேவா? இப்போ சடனா ஒரு செட் டைம் அவுட் 4ன்னு போடுறேன். ஸோ இப்போ உங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நான் நம்பரை தப்பா போட்டிருக்கேன். 2ன்னு போட்டுக்கிறேன். 3 4
இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா சின்க்ரோனஸ் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்போ 1 2 3 4 ஓகேவா. நடக்கல அப்படி நான் ஆர்டர் பண்ணல அப்படின்னு 1 3 4 2 ஓகேவா. சரி ஃபர்ஸ்ட் இந்த செட் டைம் அவுட் அப்படின்றது என்னது, ஏன் திடீர்னு எடுத்து இதை போட்டீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல டைமிங் ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கும் ஓகேவா. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூகுள் பண்ணு ஆர் சாட் ஜிபிடி பண்ணு, இதெல்லாம் பண்ணிட்டு ஒழுங்கா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணு. செட் இமிடியேட்டு, செட் டைம் அவுட்டு, செட் இன்டர்வல், இவ்வளோ டைமிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஓகேவா. சரி இது என்ன பண்ணும் அப்படின்னா இது நம்ம சொல்ற மாதிரியான ப்ராசஸை பண்ணும் ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சில வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக எதுவுமே நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வராது. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு டமான்னு நமக்கு முன்னாடி ஒரு பாப்அப் மாதிரி வந்து நிற்கும். நீ கிளிக்கே பண்ண தேவையில்ல, அதுவா வந்து நிற்கும். இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. ஏன் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவே அப்படிதான் வந்து நிற்கிறான். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவே இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி டக்குன்னு ஒரு பாப்அப் மாதிரி ஒன்று காமிச்சிட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும் ஓகேவா. அதெல்லாம் எங்கே வச்சு இது பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டைம் அவுட்டை வச்சு தான். செட் டைம் அவுட் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இனிஷியலாக உனக்கு எந்த ப்ராசஸும் பண்ணாது, அதை அப்படியே வெயிட் பண்ணும். நம்ம சொல்கிற மில்லி செகண்ட்ஸ் ஓகேவா, செகண்ட்ஸ் வரைக்கும் அது அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது நமக்கான ப்ராசஸை பண்ணும். எக்ஸாம்பிள் இப்போ நான் 0 அப்படின்னு கொடுத்தேன்னா உடனே வரும். உடனே வந்தாலுமே அது என்னன்னா லாஸ்ட்டாக தான் வரும். என்ன நான் 0 தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதை தூக்கிட்டு போயிட்டு நீ முதல்ல கொடுத்தாலுமே அது கடைசியாக தான் வரும். பாவமே ஓகேவா. இன்னும் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு வர வச்சு காட்டுறேன். 5000 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்துச்சா. அதாவது இப்போ நம்ம இப்போ காமிச்ச இந்த விஷயம் ஒரு ரியல் டைமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்னன்னா இது கோடிங் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு, அடுத்தது இது, அடுத்தது இது, இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எழுதி இருக்கிற இந்த கோடு எல்லாமே சின்க்ரோனஸ் கோட் ஓகேங்களா. மொத்தமே நீங்க யோசிச்சு இது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது, இது எல்லாமே அசின்க்ரோனஸ் கோடு, இதெல்லாம் சின்க்ரோனஸ் கோடுன்றது எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது அப்படின்னா ரொம்ப இதெல்லாம் கிடையாது. 2 தான் இருக்கு. இப்போ நம்ம எழுதக்கூடிய லெட்டு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்றோமா, கன்சோல் பண்றோமா, இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், ஃபங்க்ஷன் டம்மின்னு ஒன்று எழுதும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. இது எல்லாமே நம்ம எழுதுற கோடு ஓகே. இப்போ ஃபங்க்ஷன் எழுதினா மட்டும் போதாது. சரி இப்போ டம்மி ஃபங்க்ஷன் 5 அப்படின்றது கால் ஆகுமானா அதான் ஆகாது. அது எதுக்கு ஆகணும், ஃபங்க்ஷன் தான் எழுதிருக்கு, அது ஏதாவது ஒரு இடத்துல கால் பண்ணால் தான் அது ஆகணும். ஓகே இந்த இடத்துல நான் கால் பண்ணுறேன் ஓகே. அப்போ நமக்கு என்னன்னா 1 2 3 4 5 வருது, வருது 2 அதுக்கப்புறம் தான் வருது 1 3 4 5.
அப்ப இது எல்லாமே சின்க்ரனஸ் கோடு. என்னடா சொல்றீங்க அப்படின்னா, நீ இதை தூக்கிட்டு போய் மேலே எடுத்துட்டு போய் போலாம். ஒன்று டம்மி ஃபங்க்ஷன். அப்ப இந்த ரெண்டு விஷயமும் நம்ம எழுதக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நம்ம எழுதக்கூடிய ஒரு கோட். இது எல்லாமே சின்க்ரனஸ் கோட்ல வரும். ஓகேங்களா? இது எதுவுமே ஈவென்ட் லூப்புக்கு போகவே போகாது. ஓகே, ஈவென்ட் லூப் அப்படின்ற கான்செப்ட் எப்போ வரும் அப்படின்னா, டைமிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் செட் இமிடியேட்டு, செட் டைம் அவுட்டு, செட் இன்டர்வெல்லு, கிளியர் இன்டர்வெல்லு, கிளியர் டைம் அவுட்டு, இது எல்லாத்தையும் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, ரெண்டு விதமான கியூவா பிரிச்சிடும். ரெண்டு விதமான கியூ. ஒன்று இப்போ நம்ம இதை காமிச்சிட்டு இருக்கோம். டைமிங் வந்து இது எல்லாமே, இந்த டைமிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா மேக்ரோ கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசு மேக்ரோ கியூ அப்படின்னு இருக்கு. அப்புறம் மேக்ரோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மைக்ரோ இருக்கும். ப்ராமிஸ் உங்களுக்கு தெரியணும்னு நான் நடத்திட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்காதீங்க, சொல்றேன். மைக்ரோ கியூ. அது என்ன மேக்ரோ கியூ மைக்ரோ கியூ அப்படின்னா, இந்த ஈவென்ட் லூப் அப்படின்றது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, இதை போட்டிருந்தான். வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் சொன்னேன். இதுதான் செட்டு டைம் அவுட் வச்சு எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜினில் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஈவென்ட் லூப் அப்படின்ற கான்செப்ட் தான் கியூவை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? கியூவை கிரியேட் பண்ணிட்டு எது எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஒரு புரியுற மாதிரி எதை வச்சிருக்காங்க ஒரு மக்கட்டையும். நானே நல்லா ஓகே, இது ஓரளவு கொஞ்சம் சொல்லும் போது என்னடா இதுவே ஒன்றும் புரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஈவென்ட் லூப் கான்செப்ட் தான் இந்த கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுது. கால் ஸ்டாக்னு ஒன்று இருக்கும், கியூன்னு ஒன்று இருக்கும். ரெண்டு விஷயம்தான், கால் ஸ்டாக்கு, கியூ. ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவென்ட் லூப்பில் கால் ஸ்டாக் அப்படின்றது கோடிங் எக்ஸிக்யூட் ஆகுறது. ஈவென்ட் கியூ அப்படின்றது கீழே இருக்குல்ல, அந்த ரெண்டு கியூ தான், மேக்ரோ மைக்ரோ. ஓகேவா? இதுல மைக்ரோ வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோவோட சீக்கிரமா ரன் ஆகக்கூடியது. ஓகேங்களா? ஸோ மைக்ரோ வந்து சீக்கிரமா ரன் ஆகும்னா ப்ராமிஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபெச்சி ஏபிஐஸ் எடுக்கிறது இதெல்லாம் எக்ஸாம்பிள். இப்போ ப்ராமிஸ் வச்சு ஒன்று எழுதணும் அப்படின்னா, ப்ராமிஸ் ட்ரை பண்றேன். ப்ராமிஸ் ஒன்றுன்னு போட்டு response. Oh.
P1னா ப்ராமிஸ். இது என்ன ஒண்ணுமே புரியல அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த Node.jsலாம் வரும்போது இது கண்டிப்பா தெரியும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, இது மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். ஓகே, தெரியுதா அப்படின்றத பார்த்துக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ராமிசஸ் அப்படின்றது மைக்ரோ. ஓகேங்களா, இப்போ இதில் இருக்கிற கோடை வச்சே சொல்கிறேன். ஸோ சின்க்ரனஸ் நம்ம எழுதக்கூடிய கோடு. ஓகேவா, இதுக்கு வந்து லெட்டு. ஆனால் இதுவுமே நம்ம தானே எழுதுறோம் அப்படின்னா எஸ், இதுவுமே நம்ம தான் எழுதுறோம். இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிற மெத்தட்ஸ். ஓகேவா, ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ராமிஸ் அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, இது வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் அப்படின்றது. ஓகே, தென் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம எழுது. ஓகேவா, இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த ப்ராமிசஸ் எல்லா இடத்துல எல்லா ப்ரோக்ராமிங்லையுமே இருக்குமானா கிடையாது. ஓகேவா, இப்போ இந்த விஷயம் எல்லாமே சின்க்ரனஸ் கோட். ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் ஆகக்கூடிய ஒன்று தான். ஓகேங்களா, ஆனால் டைமிங் அப்படின்றது மேக்ரோ கியூன்னு சொல்லியாச்சு. ஓகேவா, ப்ராமிஸ் அப்படின்றது மைக்ரோ கியூன்னு சொல்லியாச்சு. அப்போ மைக்ரோ கியூ தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். எதுக்கு முன்னாடி அப்படின்னா மேக்ரோக்கு முன்னாடி. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம செட் டைம் விட்டு வச்சிருக்கோம். இதை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் மேலேயே வச்சு இது பண்ணாலும் இப்போ ஈவென்ட் லூப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோடிங் எல்லாத்தையுமே பார்க்கும். ஓகேவா, மேலே செட் டைம் அவுட் இருக்குமா, அதை தூக்கிட்டு போயிட்டு மேக்ரோ கியூவில் வச்சிடும். ஓகேவா, அடுத்தது ப்ராமிஸ் இருக்குமா, அதை தூக்கிட்டு போய் மைக்ரோ கியூவில் வச்சிடும். ஓகேவா, வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். லெட் நேமு கன்சோல் கேட்குது, ஃபர்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணு. அடுத்தது டம்மி ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, கிரியேட் தான் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனை விட்டுடும். அடுத்த லைன் இந்த வரும்போது தான் எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸாம்பிள் இதை ஆஃப் பண்ணுறேன். டம்மி ஃபங்க்ஷனே இங்கே பிரிண்ட் ஆகாது, ஏன்னா கால் பண்ணாதான் அது பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஏஜ், அடுத்தது சென்னை, இது எல்லாத்தையும் முடிச்சிடும். அப்போ சின்க்ரோனஸாக இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு மேலே போகும். ஓகேவா, ஸோ மைக்ரோவில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணும். எஸ் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா ப்ராமிசஸ் அப்படின்றது மைக்ரோவில் இருக்கும். சரிடா, இவனை முதல்ல அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு இதை கியூல இருந்து எடுத்து கொடுக்கும். ஓகேவா, அதுதான் இதனுடைய வேலை. ஈவென்ட் லூப் கீப் ஆன் ரெண்டரை ஆகிட்டே இருக்கும். ஈவென்ட் கியூல என்ன இருக்குன்னு பார்க்கும். இப்போ மைக்ரோல ப்ராமிசஸ் இருக்குன்றதால கால் ஸ்டாக்கு அனுப்பி விட்டுடும். இந்த கால் ஸ்டாக் என்ன பண்ணும் அப்படின்னா இதை நமக்கு இங்க சக்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கும். ஓகேங்களா, சக்சஸ் அப்படின்றது சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துரும். ஆறுனே போட்டுக்கிறேன். சக்சஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ மைக்ரோ ரன் ஆனதுக்கு அப்புறம் மைக்ரோல வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கும், எதுவுமே கிடையாது. அப்ப மேக்ரோல என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த இது இருக்கும். ஆனா நீங்க 5000 கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் லேட்டா ரன் ஆகுது. நான் 0 கொடுக்குறேன். என்ன நடக்குது, சக்சஸ்க்கு அப்புறம் தான் இது நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈவென்ட் லூப் கான்செப்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதுல இப்ப மைக்ரோ மேக்ரோன்னு பார்த்தாச்சு. இதுலயுமே ப்ராசஸ் டாட் நெக்ஸ்ட் டிக்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, அந்த கான்செப்ட் வச்சு சொல்றேன். ப்ராசஸ் டாட் நெக்ஸ்ட் டிக், ப்ராசஸ் டாட் நெக்ஸ்ட் டிக், இது Node.jsல தான் யூஸ் ஆகும். அப்புறம் எதுக்கு நான் இங்க வரீங்க அப்படின்னா இதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, இது ரொம்ப 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 முக்கியம். இது என்ன அப்படின்னா இப்போ மேக்ரோ சொல்லியாச்சு, மைக்ரோ சொல்லியாச்சு. இந்த ப்ராசஸ் டாட் நெக்ஸ்ட் டிக் எங்க வரும் அப்படின்னா
மைக்ரோல தான் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வரும். என்னென்ன சொல்றீங்க அப்படின்னா சின்க்ரோனஸ் கோடு எல்லாம் ரன் ஆகட்டும், சின்க்ரோனஸ் கோடு எல்லாமே ரன் ஆகட்டும்பா, நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மைக்ரோ இருக்கட்டும் மேக்ரோ இருக்கட்டும், இதுவுமே மைக்ரோ. இந்த நெக்ஸ்ட் டிக் அப்படின்றது மைக்ரோல தான் வரும், ஆனா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். ஆனா நீங்க அதை முதல்ல போட்டு வச்சிருக்கீங்க, அதனால அந்த மாதிரி பேசுறீங்களா அப்படின்னா அப்படிதான் கிடையாது. இப்படியே போறோம். நெக்ஸ்ட் டிக்கு முதல்ல இடத்துல வந்துருச்சு. இவ்வளவுதான் ஈவென்ட் லூப் கான்செப்ட். ஓகேவா? ஈவென்ட் லூப் என்ன பண்ணும் அப்படின்னா அசின்க்ரோனஸ் ப்ராசஸை எந்த ஒரு டைமிங் டிலேவும் இல்லாம ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அதனால இப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னா சின்க்ரோனஸா இருக்கிற கோடு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரன் பண்ண வச்சிரும். இப்ப பெட்டரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் இங்க 10,000 மில்லி செகண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இது சின்க்ரோனஸா ரன் ஆகுதுன்னே வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8. அதாவது சின்க்ரோனஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மேல இருந்து ரன் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 10,000 வரைக்கும் இது வெயிட் பண்ணும். அப்ப இது எதுவுமே ரன் ஆகாது, ஐடியில தான் இருக்கும். சின்க்ரோனஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு செட் டைம் அவுட் 2 தான் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 10,000 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் ரன் பண்ணிச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? கரெக்டா தான் நான் சொல்றது. அசின்க்ரோனஸ் அப்படின்றது நீ மாட்டும் ஒரு மூலையில கடை, நீ ஒரு மூலையில முதல்ல எதெல்லாம் எனக்கு ஈஸியா இருக்கோ அதை நான் முடிச்சு விட்டுறேன் அப்படின்றது தான் அசின்க்ரோனஸ். அதை ரன் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த ஈவென்ட் லூப் கான்செப்ட். இப்ப புரியுதா? சின்க்ரோனஸா இது ரன் ஆனா என்னென்ன பிரச்சனை, அதுக்கு என்னென்ன பிரச்சனை இப்பதான் நடக்குது அப்படின்னா எனக்கு டக்குன்னு இவ்வளோ அவுட்புட் வந்தாச்சு. ஓகேவா? இதுக்கு டைமிங் எடுத்துக்குதுன்னா இது மட்டும் டைமிங் எடுத்துக்கிட்டோம். இதுக்காக மத்த ப்ராசஸ் எல்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா? புரியுதுண்ணா. இததான் இன்டர்வியூல கேட்பாங்க, இததான் இன்டர்வியூல நான் கேட்பேன். ஓகேவா? உங்ககிட்ட இந்த ஒரு கோடிங்க கொடுத்துருவேன். ஓகேவா? நான் இன்டர்வியூல இருக்கிற போது என்ன சொல்லுவேன் அப்படின்னா could you please share your screen சொல்லிட்டு ஓகேவா இந்த கோடிங்கான அவுட்புட்டை கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்றேன். ஓகேவா? உக்காந்துட்டு இந்த சாட் ஜிபிடி பண்றதெல்லாம் நிறுத்திட்டு நீங்களா எடுத்து வச்சு பாருங்க. ஓகேவா? இதை காப்பி பண்ணி ஏதாவது வாட்ஸ்அப்ல போட்டு நானே வாட்ஸ்அப்ல போடுறேன். ஓகேவா? இந்த இதை நீங்க செக் பண்ணணும். கன்சோல் லாக் இருக்கு, அடுத்தது செட் டைம் அவுட் இருக்கு, ஃபங்க்ஷன் டெமோன்னு ஒன்று கால் இது கிரியேட் பண்ணியிருக்கோம், ப்ராசஸ் நெக்ஸ்ட் இருக்கு, இது இருக்கு. அப்ப இதுல எதெல்லாம் சின்க்ரோனஸ் கோடுன்னு பார்த்துக்கணும். அதோ இங்கேயும் தான் கன்சோல் லாக் இருக்கு அப்படின்னா இது பிரிண்ட் பண்ணுமானா இது இந்த நெக்ஸ்ட் டிக்குள்ளார இருக்கு. இது ரன் ஆனாதான் இது ரன் ஆகும், இது ரன் ஆனாதான் இது ரன் ஆகும். ஓகேவா? எதுவுமே இல்லாம இருக்கிறது எது? கன்சோல் லாக். இது அப்படியே வந்தீங்கன்னா இது செட் டைம் அவுட். செட் டைம் அவுட் அப்படின்றது டைமிங்ல வரும். இது எந்த இடத்துல போய் உட்காரும்? மைக்ரோவா மேக்ரோவா? மேக்ரோல. மேக்ரோ. ஃபங்க்ஷன் டெமோ சின்க்ரோனஸ் கோட் தான். ஓகேவா? இது ப்ராசஸ் டாட் நெக்ஸ்ட் டிக்கு மைக்ரோ. மைக்ரோல ஃபர்ஸ்ட் லெவல். ஓகேவா? எங்க இருந்தாலும் இதுதான். என்னன்னா ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னா இப்ப இத பார்த்து சொல்லுங்க. ப்ராமிசஸ் இருக்கு, இது இருக்கு, இது இந்த ரெண்டு இதுல எது ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்? நெக்ஸ்ட் டிக் தான். இப்படிதான் கேட்பாங்க. எல்லாமே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ மாட்டம் காப் பண்ணி போடுறது. செட் டைம் அவுட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இது ரன் ஆயிடும். கன்சோல் எப்படியுமே ரன் ஆயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளார வந்தாதான். ஆனா இந்த உள்ளார வர்றதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு சில கடமைகள்னா மைக்ரோ எவனா இருக்கானான்னு பார்க்கும். இது இருக்கு. அப்ப இது முதல்ல கியூப் தான் பண்ணி வைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் சின்க்ரோனஸ் கோட் என்னன்னு பார்க்கும். இது என்ன டாஸ்கா கொடுத்துருக்கு இப்படின்னு இருக்குப்பா. ஓகேவா? எல்லாத்தையும் நம்மளே போட்டாச்சு. இது
மேக்ரோக்குள்ளார மைக்ரோ. ஓகேவா? இப்போ நம்ம எழுதின கோட்ல இருந்து இப்போ நீங்க அவுட்புட் இதை அப்படியே ரைட் டவுன் யுவர் அவுட்புட் 1 by 1 அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட்டு எண்டு. ஓகேவா? அடுத்தது டம்மி ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருந்தா அது பண்ணணும். அடுத்தது சின்க்ரனஸ் கோட் எல்லாமே முடிஞ்சிச்சா? 1 2 3 முடிஞ்சிருச்சு. அடுத்தது மைக்ரோ நெக்ஸ்ட் டிக்கு 1 இது அனாப்தா கிடக்கும். அப்போ இவரை முதல்ல முடிச்சு விட்ரும். அடுத்தது 1 2 இந்த சைடு எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்தது மேக்ரோவில் போகும்னா செட் டைம் ஒன்று வெளியவே இருக்குல்ல, அதனால் அதை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுரும். நெக்ஸ்ட்டு மைக்ரோ. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம இதுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். அடுத்தது ப்ராமிஸ். இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட்டு எண்டு டம்மி ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டுக்கு 1 செட் டைம் ஒன்று. ஆக்சுவலி இந்த விஷயத்தையே 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க, பண்ணலை. ஓகேவா? என்னன்னா ஈவெண்ட் லூப் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அவன் மாட்டும் கதை அழைப்பான். ஈவெண்ட் லூப்பில் 2 மேபி அது அவங்க எந்த லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஈவெண்ட் லூப்னா 4 கான்செப்ட் தான். ஓகேங்களா? கால் ஸ்டாக்கு, கியூவு, மைக்ரோ, மேக்ரோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்குன்றது முதல்ல வந்துடும் மைக்ரோவில். அது என்ன மாதிரியான ப்ராசஸாக இருந்தாலும் சரி, இங்கே நீங்கள் ப்ராமிசஸ் ஒன்று போட்டிருக்கீங்களா, இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு அந்த மைக்ரோ தான் எடுத்துக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சு. ஓகேவா? செட் இமிடியேட்னே ஒன்று இருக்கும். செட் டைம் அவுட்டுக்கும் இமிடியேட்டுக்கும் என்னென்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது நீங்கள் டைமிங் ஃபங்க்ஷன்ஸை வச்சு டிலே பண்ணிக்கலாம். செட் இமிடியேட்னா நீங்கள் உள்ளார வரும்போதே போகும். ஸோ இது எல்லாமே வாட் இஸ் வாட் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா ஈவெண்ட் லூப்பு ஒரு இது மாதிரி தூக்கி கடை செய்யலாம். ஓகேங்களா? இந்த அவுட்புட்டையும் நான் சொல்லிட்டேன், பட் சொல்லியாச்சு. அப்புறம் வேற என்ன இருக்குன்னா சாட்ஜிபிட்டியில் போயிட்டு ஈவெண்ட் லூப்பு வச்சு சின்ன சின்ன கான்செப்ட் ட்ரிக்கி இது எனக்கு கொடு சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேள்வி. அதுவா கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். நானே அங்கேருந்து தான் எடுத்து நானாக தான் இந்த டம்மி ஃபங்க்ஷன் தான் எழுதிட்டேன். ஒரு சில டைம் நான் இதை கொடுக்கும்போது இந்த டம்மியை கால் பண்ணாமே கொடுப்பேன். ஒரு சில பதர்கள் என்ன பண்ணாங்க ஸ்டார்ட்டு இந்த டம்மி ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் எண்டு. எதுக்காக இந்த டம்மி ஃபங்க்ஷன் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா இது நம்ம எழுதக்கூடிய சின்க்ரோனஸ் கோடு தானே, அப்படின்னா இதுதான் ரன் ஆகும். ஸோ அவங்களெலாம் அப்படியே வெளியே அனுப்பிச்சி விட்டுருவோம். ரொம்ப கொஸ்டின்லாம் தேவையில்லை, 5 கொஸ்டின் தான். 5 கொஸ்டின்லேயே தெரிஞ்சு போயிடும். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நிஜமாவே. ஏன்னா டம்மி ஃபங்க்ஷன் காலே ஆகாது, ஏன்னா நான் டிக்ளேர் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆனால் கால் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து தெளிவாக இருக்கும். புரியுதா? ஹை லெவல் கான்செப்ட் தான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஓகே ஓகே. ஈவெண்ட் லூப்பு ஆக்சிஸ் கால் பைண்ட் ஆஃப் டைப் வேணும். ஓகே, லெட் ஓகே. இப்போ என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த வேரியபிளுக்கு நான் அசைன் பண்றேன். ஓகேவா? அப்படின்னா நேமு ஏஜ் அப்படின்றது இது அப்படியே இங்க போயிடும், இது இங்க போயிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பெங்கின்னு இருக்கா, எனக்கு பெங்கின்னு தேவை கிடையாது. நான் வந்து இப்படின்னு மாத்துறேன். ஓகே, விபின் இதுல என்ன அவுட்புட் வரும்னு சொல்றான்.
டெம்ப் ஆப்ஜெக்ட்ல பெங்கின்னு இருக்கும், நியூ ஆப்ஜெக்ட்ல செல்வான்னு இருக்கும். சொன்ன மாதிரி வந்துருச்சா? ஓகே, வந்துருச்சா? இல்லையே. ஸோ இதுதான் நம்மளுடைய என்ன சொல்றதுன்னா ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். வேற யார் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட புதுசா பார்த்தாலுமே ஒரு கொஸ்டின் வரும், என்னன்னா எப்படா சும்மா இருந்தா ஒரு 30 லட்சம் 40 லட்சம் சேலரி ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி. அதுவும் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னும் போது எப்படி அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, இதை ஜாவா ஸ்கிரிப்ட் வெளியே இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ளார அவ்வளோ கான்செப்ட் கொட்டி கிடக்கு. ஓகேவா? ஒரு ஹூப்ஸ் கான்செப்ட்ல இல்லாத விஷயம் எல்லாமே இதுல இருக்கு. என்னன்னா நீங்க ஏதோ சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லை, அது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்பர்ஸ்னு ஒன்று போட்டாச்சு. இது என்ன மாதிரியான டேட்டா டைப்? நம்பர்ஸ்ன்றது என்ன டைப்? அரே. கரெக்ட், அரே டைப். ஸ்ட்ரிங்னு வருது. ஓகேவா? ஏன்னா ஸ்ட்ரிங்கா கொடுத்தா அதான் வரும். கரெக்ட், ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கேன் அதனால வரும். இப்போ அது அரேவா கொடுத்துருக்கேன், அரேவா. சைத்தான் ஆப்ஜெக்ட்னு வருது. சரி, டெம்ப் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கோம், அதுவும் ஆப்ஜெக்ட் தான் வருது. இப்போ அரே எங்க போச்சு? புரியுதுங்களா? இப்போ இதுல இன்னொரு டேட்டா டைப் நான் கொடுக்குறேன், நல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப், அன்டிஃபைன்டுன்னு ஒன்று. அதாவது அன்டிஃபைன்ட் அப்படின்னா நீ யூஸ் பண்ணாம ஒரு வேரியபிள் அதை பேர் வச்சு டிஃபைன் பண்ணாம வாங்கிட்ட அப்படின்னா அது அன்டிஃபைன்டு வரும். ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் இதுவுமே டேட்டா டைப் தான், அன்டிஃபைன்ட் அண்ட் நல்லுமே டேட்டா டைப் தான். அன்டிஃபைன்டோட டைப் ஆஃப் என்ன அப்படின்னா அன்டிஃபைன்டே வரும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஜெக்ட் என்னதான கான்செப்ட் அப்படின்னா, நல்லுன்றது ஒரு ஆக்சுவலா ஒரு டேட்டா டைப்பே கிடையாது. அது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கு. ஓகேங்களா? அதை எப்படி அதனால சொல்லணும் அதுக்கு தெரியாம அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல அரேன்ற டேட்டா டைப்பும் கிடையாது. ஓகேவா? ஆப்ஜெக்ட் தான் எல்லா விஷயத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இந்த C++ அந்த இடத்துல தான் அரே கான்செப்ட் தான் இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் அரேலாம் கிடையாது. ஓகேவா? அது எல்லாமே எந்த ஒரு டேட்டா டைப்பு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அதை ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்டா தான் கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? எக்ஸாம்பிள் நல்லு, அரே. ஓகே, சரி, இதுக்கும் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு எதுவுமே ஏதாவது இருக்கான்னா, இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப இவன் சொன்ன மாதிரி விபின் சொன்ன மாதிரி நானுமே இனிஷியலா இங்க நான் சேஞ்ச் பண்ணா இதுவா வரும் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த இடத்துல என்ன ட்ரிக்கி அப்படின்னா, ஆப்ஜெக்டை பொறுத்த மட்டும் அப்படியே ரெஃபரன்ஸ் தான் இதுக்கு போய் செட் ஆகும். ஓகேவா? வேல்யூ கிடையாது. அப்ப நீ ஏதாவது ஒரு பேரண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னா, ஓகேவா, நேமு ஏஜ் இது எதாவது டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னா அது என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா பேரண்ட்டையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேவா? இதை தான் என்ன டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க அப்படின்னா ஷேலோ காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேலோ காப்பி அப்படின்னா லைக் பேரண்ட்டு ரெஃபரன்ஸை எடுத்து வச்சுப்ப, நீ ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ண அப்படின்னா இங்க டிஸ்டர்ப் ஆகும். ஓகேவா? இதுக்கு ஷேலோ காப்பியில் 2 இது இருக்கும். இருங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆப்ஜெக்ட் டாட் அசைன். இப்போ நியூ ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குல்ல, இது நியூ ஆப்ஜெக்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். என்ன, நான் புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன் அதனால வருது. எனக்கு இதை எடுத்து வரணும், அதாவது இதையே நான் யூஸ் பண்ணுவேன், நான் சைல்டை டிஸ்டர்ப் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் பேரண்ட் அஃபெக்டே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த ஷேலோ காப்பியை எந்தெந்த விதத்தில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொரு இதுக்கு போயிடும்.
ஷாலோ காப்பி, இன்னொன்னு டீப் காப்பின்னு ஒன்று இருக்கும். இந்த பேரை வச்சே சொல்லிக்கலாம், ரெண்டுமே காப்பி தான் பண்ண போகுது. ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னா ரெண்டுமே காப்பி தான் பண்ண போகுது. அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டுமே காப்பி பண்ண போகுது. ஓகேவா? ஆனா என்ன, ஷாலோ காப்பி பேரண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். ஷாலோ காப்பியை எந்தெந்த மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ண மாதிரி இந்த மெத்தட்ல பண்ணலாம். இன்னொன்று ஆப்ஜெக்ட் டாட் அசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதில் டிஎஸ் அப்படின்னு, அதாவது டார்கெட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சோர்ஸ் யார் அதுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள், இதை எடுத்து இப்படி போட்டு டார்கெட் ஆப்ஜெக்ட் எம்டி. ஓகேவா? எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு ஐயோ ஆப்ஜெக்ட் எங்க போகணும்? ஓகேவா? இப்போ ஷாலோ காப்பி பண்ண போறோம். இதை தான் ஷாலோ காப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் அசைன், டார்கெட் வந்து இதுதான். இதுல எதுவுமே இல்லையா, இதுக்கு நான் வேல்யூவை கொடுக்குறேன் இந்த டெம்ப் ஆப்ஜெக்ட்ல இருந்து. இப்போ பாத்தீங்க அப்படின்னா மாறுது, சேஞ்ச் ஆகுதா? சின்டெக்ஸ் கரெக்டாக இருக்கு. ஆப்ஜெக்ட் ஒன்று இந்த ஷாலோ காப்பி அப்படின்றது போட்டுருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதே தான் நம்மளும் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இது தப்பாக இருக்காதுன்னு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்றது இந்த இடம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டு நான் சொல்கிறேன். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி தான் பண்ணோம். ஓகேவா? என்ன, இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டருக்கு வந்து இந்த 3 டாட் அப்படின்றத ஒன்று வைப்பாங்க. 3 டாட் அப்படின்னா இதுவுமே காப்பி தான் பண்ணும். இப்படி ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் கீழே நியூ ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணிக்கிங்களே, மேபி அதனால ஓவர் ஹெட் ஆகுதா தெரியல. நியூ ஆப்ஜெக்ட் டாட் நேம், நியூ ஆப்ஜெக்ட் டாட் நேம்.
ஓகே இதை வச்சு சொல்கிறேன். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்றதுமே காப்பி தான் பண்ணும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் டாட் அசைன்னு இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இது ரெண்டுமே இந்த விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் இது சேஞ்ச் ஆகக்கூடாது, இது சேஞ்ச் ஆகும். ரெஃபரன்ஸு எப்பயுமே அப்படி தான் இருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, இல்லைண்ணா எனக்கு அஃபெக்டே ஆகக்கூடாது, என்னுடைய பேரண்ட் இது வந்து எக்ஸாம்பிள் இப்போ இருக்குது அப்படின்னா என்னுடைய பேரண்ட்டுமே அதே மாதிரி இருக்கும். பேரண்ட்டு எனக்கு டிஸ்டர்பே ஆகக்கூடாது அப்படின்னா இந்த டீப் காப்பி அப்படின்ற ஒரு மெக்கானிசத்துக்கு போயிடும். டீப் காப்பி எப்படின்னா பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இந்த ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஆப்ஜெக்ட் இன்டூ ஸ்ட்ரிங். அதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மேபி இதை நீங்கள் பாருங்கள். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது தப்பா இருக்கான்னு தெரியல. ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்னு ஒன்று பண்ணிடுவாங்க. இதை பண்ணிட்டு உடனே இதை என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் இதை ஆப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இது டிஸ்டர்பே பண்ணாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்றது என்னென்னா ஆப்ஜெக்ட் இன்டூ ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங் இன்டூ ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதை தான் டீப் காப்பி அப்படின்வாங்க. ஓகேங்களா? அந்த ஷேடோ காப்பி மட்டும் நான் இன்னொரு டைம் பார்த்துட்டு அது ஆக்சுவலி ஒர்க் ஆகாது கூடாது. ஓகே, எனிவே ஸோ இப்போ வரைக்கும் இது எதுக்காக இந்த கொஸ்டின் தான் நான் வச்சிருக்கேன்னா, இந்த கொஸ்டின் தான் நான் இன்டர்வியூவில் கேட்பேன். ஓகேவா? இதுக்கே பதில் சொல்ல தெரியாது. 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறா. ஓகே, 1 hour.